பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. கித்தூர் ராணி சென்னம்மா பற்றி நீங்கள் கூறியதை கேட்டபோது சிலிர்ப்பாக இருந்தது. வீரம் செறிந்த ஒரு பெண்மணி தன் படையில் இருந்த 2 துரோகிகளால் போரில் தோல்வியடைய நேரிட்டது வருத்தமான விஷயம்தான் தாயே. ஆங்கிலேயர்கள் இப்படி துரோகிகளை உருவாக்கியேதான் வெற்றி பெற்றார்கள் போல தெரிகிறது. ஆம் மகனே, நேரடியாக மோதுவது ஒருபுறம் இருந்தாலும் பின்னணியில் பல்வேறு சதிகளைச் செய்து சுதேச மன்னர்களை தனிமைப்படுத்தி குழப்பி துரோகிகள் மூலம் காட்டிக் கொடுக்கப்பட்டு பின்னரே அவர்களை வீழ்த்தினார்கள். ஆனாலும் எண்ணற்ற போர்களால், கலகங்களால், கிளர்ச்சிகளால் ஆங்கிலேயரை பெருமளவு தடுத்திருக்கிறார்கள் என் மைந்தர்கள். அது ஆட்சியாளர்கள், நிலச்சுவாந்தார்கள், ஜமீன்தார்கள் என்று மட்டுமில்லை, மலைவாழ் மக்கள், பழங்குடி இனத்தவர்கள் என பல்வேறு தரப்பில் இருந்தும் இறங்கி அடித்திருக்கிறார்கள். அப்படித்தான் ஹைதராபாத் பகுதியை அடுத்து ஒரிசா பழங்குடியின மக்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். இந்த கிளர்ச்சியின் பின்னணி என்ன தெரியுமா? பிரிட்டிஷாரின் கிறிஸ்தவ மதமாற்ற செயல்பாடுகள் தான். பிரிட்டிஷார் பழங்குடி இனத்தவரின் மத வழிபாட்டு நம்பிக்கையை காலில் போட்டு மிதித்தார்கள். அதனால் வெகுண்ட அந்த மக்கள் ஒரு பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். 1835 கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கும்சுர் ஜமீன்தார் தனஞ்சய பஞ்சா தான் செலுத்த வேண்டிய வரி பாக்கியை கட்ட மறுத்து கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். கந்தாக்கள் அவனுக்கு துணை நின்றார்கள். ஆங்கில படைகளின் நடமாட்டத்தை தடுப்பதற்காக மரங்களை வெட்டி போட்டு பாதைகளை அடைத்தார்கள். அவர்களை தடுப்பதற்கு என்னவெல்லாம் வழி உண்டோ அதையெல்லாம் செய்தார்கள். தனஞ்சய் பஞ்சாவின் ஜமீன்தார் உரிமையை ஆங்கிலேயர்கள் பறித்து கொண்டார்கள். அவனது கோட்டையை கைப்பற்றி இராணுவ சட்டத்தை பிறப்பித்தார்கள். பின்னாளில் கும்சார் கமிஷனராக நியமிக்கப்பட்ட ரசல் என்பவன் 1837 பிப்ரவரி மாதம் இந்த கிளர்ச்சியை பெரும்பாடுபட்டு அடக்கினான். இதன் பின்னணி என்ன தெரியுமா? முதலில் வர்த்தக நோக்கில் மெட்ராஸ் பகுதியை மையமாக கொண்டு ஆங்கிலேயர்கள் தங்கள் குடியிருப்புகளை அமைத்தார்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி நிலப்பகுதிகளை கபளீகரம் செய்யத் தொடங்கினார்கள். ஆங்கிலேயர்களின் ஆட்சி அதிகாரம் தொடங்கியதில் இருந்து ஒரிசாவின் கும்சூர் பழங்குடியினர் மத்தியில் ஆங்கிலேயர்களின் பேரில் அதிருப்தி அதிகரித்து வந்தது. கும்சூர் பகுதியை கைப்பற்றி நிர்வாகித்தாலும் முறையான நிர்வாகத்தில் ஆங்கிலேயர்கள் போதிய கவனம் செலுத்தவில்லை. பாதிக்கப்பட்ட கும்சூர் பழங்குடியினர் டோரா பிசோய் தலைமையில் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு எதிராக பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். புதிய ஆட்சியின் மீது கடும் வெறுப்பு, அடக்குமுறை, வருவாய் முறை, அதிக குத்தகை வாடகை இனங்கள், சமூக சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் ஆங்கிலேயர்கள் பழங்குடி மக்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்படுத்திய அச்சுறுத்தல்கள், மத நடைமுறைகளில் பிரிட்டிஷார் தலையிட்டது, இப்படி இந்த கிளர்ச்சிக்கு பல காரணங்கள் இருந்தன. முக்கியமாக கிறிஸ்தவ மிஷனரிகளின் நடவடிக்கைகள், சுதேச ஆட்சியாளருக்கு எதிராக எடுக்கப்பட்ட அடக்குமுறைகள், இவையெல்லாம் தான்
அந்த பழங்குடியின மக்களின் எழுச்சிக்கு பெரும் தூண்டுகோலாய் இருந்தன. டோரா பிசோய், சக்ரா பிசோய் ஆகியோரின் தலைமையில் நடந்த கும்சூர் கிளர்ச்சி ஒரிசாவின் பிரிட்டிஷ் எதிர்ப்பு வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்தது. பின்னாளில் ரத்னா நாயக், தரணிதர் நாயக் ஆகியோர் தலைமையில் நடந்த கியோஞ்சார் கிளர்ச்சி, பிர்சா முண்டாவின் தலைமையில் நடந்த முண்டா எழுச்சி இவற்றுக்கெல்லாம் முன்னோடியாகவும் அமைந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.